ஆப் கி அதாலத்ல தலைவர் மற்றும் நடிகரான ராஜ் பப்பர் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு இவர் திரையுலகத்திற்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதுதான். நீங்க திரையுலகத்துல பல சிறந்த பணிகளை செஞ்சதை நாங்க பார்த்திருக்கோம். படங்கள் உங்களுக்கு புகழ கொடுத்தது, செல்வத்தை கொடுத்தது, ஸ்டார் ஆக்கிச்சு. ஆனா நீங்க பீக்ல இருந்தப்போ மக்கள் உங்களை ரொம்பவே நேசிச்சாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு உங்களோட தேவை இருந்தது. நீங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டீங்க. நான் திரையுலகத்துக்கு எந்த ஒரு துரோகமும் செய்யல. ஒரு ஆர்வத்துல கோடாரி எடுத்து என் கால்ல நானே போட்டுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கறாங்க. என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்குள்ளேயே இத்தனை படங்கள் நடிச்சதுனால ஹீரோயிசம் வந்திருக்கு. அதை ரீசெண்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நானே ஹீரோவா மாறிட்டேன். எல்லாரும் ஆதரவு கேட்டு வரும்போது எனக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் நான் ஆதரவு கொடுக்கவே இல்லை. அதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். எனக்கு எது சரின்னு படிச்சோ, இதை செஞ்சா எது சரியா இருக்குன்னு தோணுச்சோ அதுக்கு மட்டும்தான் நான் ஆதரவு கொடுத்தேன். அதனால நான் நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதா இருந்தது. ஃபினான்ஷியலி எனக்கு லாஸ் ஆச்சு. அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எழுந்தீங்க, ஃபைனான்சியல் லாஸ் ஆச்சு, ஓகே. ஆனா திரையுலகத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சே. எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க படம் தலால் ரிலீஸ் ஆனப்ப அது பயங்கர ஹிட் ஆச்சு. உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் தேடி வந்தது. அதுவும் உண்மைதான். நான் முதல் தடவை ராஜ்யசபாவுக்கு எம்பியா போகும்போது என் கையில 63 படங்கள் இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு ராஜ்யசபால போஸ்டிங் கிடைச்சு நான் உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குங்கிறத உணர்ந்தேன். இது சும்மா வெறும் பதவி மட்டும் இல்ல, நாம சுறுசுறுப்பா செயல்படணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த சுறுசுறுப்பை கடைப்பிடிச்சு கடைசியில அந்த 63 படங்களையும் நான் விட்டுட்டேன். சோ அரசியல்ல என்னுடைய சுறுசுறுப்பு அதிகமாயிடுச்சு. உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் ஏன் அதிகமா வருதுன்னா, உங்களுக்கு பிலிம் பேக்ரவுண்ட் கிடையாது. வாரிசு அடிப்படையில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. உங்க திறமையால நீங்க முன்னுக்கு வந்தீங்க. அப்புறம் தாரா சிங் படங்களை பார்த்து தான் உங்களுக்கு உத்வேகம் வந்ததா கேள்விப்பட்டேன். சார், நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கு முதல்ல அறிமுகமான படங்கள்னு சொன்னீங்கன்னா அது தாரா சிங்கோட படங்கள் மட்டும்தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா தாரா சிங் சார்கிட்ட நான் ஜம்ப் ஆனது திலீப் சார்கிட்ட தான். அதாவது தாரா சிங்ல இருந்து திலீப் குமார். நீங்க பாத்தீங்கன்னா இது என் வாழ்க்கையில 2 வகையான இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அப்படிதான் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். நீங்க உங்க முதலாவது படத்துல நடிக்கும்போது உங்களுடைய ரோல் ஆனது வெறும் பாதி சென்டென்ஸ் தான் இருந்ததா? ஆமா, நான் அந்த படத்துல 500 ரூபாய்க்காக நடிச்சேன். அந்த படத்தோட பேரு சாரதா. அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நான் சரிகா மேடமோட செகண்ட் ஹீரோவா இருந்தேன். ஆனா எண்டில் தான் என்னுடைய முகமே தெரியும். ஜிதேந்திர சார் என்ன பிடிச்சுக்கிட்டா என்னை கண்டுபிடிக்க முடியலையான்னு கேட்பேன். சரிகா மேடம் சொல்லுவாங்க, இது அவன்தான்னு. இதுதான் லைன் அந்த படத்துல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னு சொன்னா, உங்களுக்கு சக்தின்னு ஒரு படத்துல ரோல் கிடைச்சது. ஆனா அப்புறம் அமிதாப் நடிச்சார் அதுல. ஆமா, அது உண்மைதான். என்ன சலீம் ஜாவித் சார் டெல்லியில அப்போ நான் நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அங்கிருந்து தான் அவர் பிக்கப் பண்ணாரு. அப்புறம் அவர் என்னோட நாடகத்தை பார்த்து ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்காக வர சொன்னாரு. என்னோட ஸ்கிரீன் டெஸ்ட்டை திலீப் குமார் சாருக்கு போட்டு காட்டியிருக்காரு. ப்ரொடியூசர் முஸ்ரியா சார் இருந்தாரு. டைரக்டர் ரமேஷ் சிப்பியும் இருந்தாரு. நான் செலக்ட் ஆயிட்டேன். அப்புறம் சில கமர்ஷியல் காரணங்களால என்னை அந்த படத்துல இருந்தே நீக்கிட்டாங்க. ஆனா ஏற்கனவே சைன் பண்ணதுதான். அப்புறம் அமிதாப் பச்சன் நடிச்சா இன்னும் நல்லா ஓடுன்னு நினைச்சாங்களோ? அதுவும் உண்மைதான். அவர் அப்ப ஸ்டாரா இருந்தாரு. நான் அப்பதான் புதுசா வந்தேன். நான் இந்த விஷயத்தை எப்பவும் எங்கேயும் சொன்னதே இல்லை. ஆனா இந்த விஷயத்தை பத்தி ஜாவித் சாரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதாவது அந்த படத்துல மெயின் கேரக்டர் பண்றதா இருந்தது ஒரு சின்ன பையன், அவன்தான் ராஜ் பப்பர் அப்படின்னு. இன்னைக்கு இங்க இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அதை பேசினதே இல்லை. இன்னொரு விஷயத்தையும் ஓபன் பண்ணிடலாம். நமக் ஹலால்னு ஒரு படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதை உங்ககிட்ட இருந்து பறிச்சு சசி கபூருக்கு கொடுத்துட்டாங்க. சார், என் விஷயத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் யாரோ ஒருத்தர் பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இல்ல, பறிச்சுக்கிட்டு போறான்னு கூட சொல்ல முடியாது. என்ன
பிரகாஷ் மேரா சார் 2 படங்களுக்கு சைன் பண்ண வச்சாரு. அதுல ஒன்று நமக்காராம், இன்னொரு படமும் இருந்தது. நமக்கலால், சாரி. இப்போ எனக்கு அந்த பேர் கூட ஞாபகத்தில் இல்லை. அது நமக்கராமா கலாலா, நமக்கலால் தான். சைன் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. நான் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது, நான் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு. அவங்க எனக்கு தங்கறதுக்கு 1 வருஷம் வரைக்கும் இடம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ரோலை சில பல காரணங்களால் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட இன்னும் 1 வருஷம் வரைக்கும் நான் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, எப்போ காலி பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 31 டிசம்பர் 79க்கு விட்டுறேன்னு சொன்னேன். அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி தான் நான் அங்கே போயிருந்தேன். ஏன்னா அவங்க மேலேயும் கீழேயும் பார்த்தாங்க. எனக்கு ரோல் கொடுக்கல, ஆனால் என்னை 1 வருஷம் வரைக்கும் அங்கே தங்க வச்சிருந்தாங்க. அந்த வீட்டில் தங்கினதுனால தான் இன்னைக்கு என்னால் மும்பையில் ஒரு வீடு வாங்க முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் உண்மையா? இன்சாஃப் கா தராசுன்ற படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் கிடைச்சது. மற்ற ஆக்டர்ஸ்லாம் அந்த ரோல்ல நடிக்க மறுத்துட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு கிடைச்சதா? அதை பண்ண யாரும் ரெடியாவே இல்லையாமே. ஆமா, அதை யாரும் நடிக்க தயாரா இல்லை. அது ரொம்ப நெகட்டிவான ரோல். அது அதாவது எந்த ஒரு ஆக்டர் அதில் நடித்தாலும் அவனோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி அந்த கேரக்டர் இருந்தது. ஆனால் சோப்ரா சார் எனக்காக அந்த ரோலை ஆஃபர் பண்ணும்போது எனக்கு சந்தோஷத்தில் தலகால் புரியல. எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்க ஏன் நடிக்க விரும்பலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் ஒரு தியேட்டர் ஆக்டரா அங்கே போனதுனால ஒரு கட்டத்தில் கூட நான் நெகட்டிவ் ரோல் பண்ணுறேனா இல்லை பாசிட்டிவ் ரோல் பண்ணுறேனான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் ப்ளே பண்ணுவோம்னா ரொம்ப அற்புதமான ரோல்லாம் ப்ளே பண்ணுவோம். சென்டர் ரோலாக இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படத்தோட மொத்த கதையை அந்த ஒரு கேரக்டர் வச்சு தான் உருவாகுது. அவன் எப்படி பிஹேவ் பண்றானோ அதை வச்சு தான் கதையே மூவ் ஆகுது. மற்ற கேரக்டர் எல்லாமே சப்போர்ட்டிங் தான். ஜீனத்தும் சப்போர்ட்டிங் தான், பராசரும் சப்போர்ட்டிங் தான். ஆனா மெயின் ரோல் இதுதான். நான் அந்த ரோல்ல நடிக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, சோப்ரா சார்கிட்ட இந்த ரோலை நான் கண்டிப்பா பண்றேன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ரொம்ப அன்பா அந்த ரோலை பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னாரு. அதுக்கப்புறம் போக 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 எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, அந்த ரோல் எனக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருந்துச்சு, வேலைக்காக இல்லை. அதுக்காகவே நான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வெற்றி எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, அந்த படத்தோட ப்ரீமியருக்கு என் அம்மா கூட நான் விக்யாபவனுக்கு படம் பார்க்க போயிருந்தேன். எங்ககிட்ட அப்போ வண்டியெல்லாம் கிடையாது. நாங்க குடும்பத்தோட டாக்ஸியில தான் போயிருந்தோம். அந்த படத்தை பார்த்துட்டு இன்டர்வெல்ல உட்காந்துருக்கும் போது என்னை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்புறமா கடைசியில பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. இன்டர்வெல்லையும் திட்டினாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தவங்க எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப திட்டினாங்க. எங்க அம்மா அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாங்க டாக்ஸியில உட்கார்ந்தது எங்க அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைச்சேன் அவங்க சந்தோஷத்துல அழுறாங்க அப்படின்னு. தான் புள்ள படத்துல நடிச்சுட்டாங்கிற சந்தோஷத்துல அழுறாங்கன்னு நினைச்சேன். நான் உடனே அம்மா காலில் விழுந்துட்டேன். அவங்க சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் அவங்க காலில் விழுந்துகிட்டு இருந்தேன். ஆனா நான் காலில் விழுந்தது என் தலையில கை வச்சு சொன்னாங்க, நம்ம வேணா ஒரு வேளை சாப்பாட்டை குறைச்சிக்கலாம், ஆனா இந்த மாதிரிலாம் நீ நடிக்காத அப்படின்னு. எனக்கு அப்பதான் தோணுச்சு, என்னோட 3 வருஷ டிராமாவோட ட்ரைனிங், என்னோட முழுமையான உழைப்பு, அது என் அம்மாவோட வார்த்தைகளில் தெரிஞ்சது. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் எங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பான், வேற வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது அந்த வெற்றி. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மாறிச்சு. இது ரொம்ப பழைய வெரி ஓல்டு மேகசின், 1984 ஸ்டார் டஸ்ட் மேகசின். இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஜீனத் அமான், ராமேஸ்வரி, பத்மினி கோலாபுரி, ஸ்மிதா பாட்டில் எல்லாருமே ராஜ் பபரோட தான் நடிக்க விரும்புகிறாங்க. அவங்க எல்லாருமே இவர் ரொம்ப சிம்பிளா, ஹம்பிளா, குட் லுக்கிங்காக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டே கிடையாது. ஆனா இந்த காலத்துக்கு இது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொன்னா அதை நான் கண்டிப்பா ஏத்துக்க தான் வேணும். நீங்க சொல்றது உண்மைனா அப்ப இதுவும் உண்மைதானா? ஸ்மிதா பாட்டில் கூட நடிக்கும்போது உங்க சேலரிய பாதியா குறைச்சிடுவீங்களாமே? இங்க பாருங்க ஜட்ஜ் மேடம், இப்ப நான் ஸ்மிதா பாட்டில பத்தி ரொம்ப ஓப்பனா பேச போறேன். ஆமா, உண்மைதான். அவங்க உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஆக்ட்ரஸ். அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுனா அது அப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படி 2 விஷயங்களும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு சிறந்த ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வெளியே போற இல்ல பேசுற வாய்ப்பு கிடைச்சா எப்படி நீங்க இருக்கும்? நேரடியாவே சொல்லாம உங்களுக்கு காதல் வந்துடுச்சுன்னு. அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க முகத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா இவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு. ஒருவேளை நான் அங்க 3வது ரோ 4வது ரோல உட்காந்துருந்தா நான் கண்டிப்பா என் காதலை பத்தி சொல்லியிருப்பேன். ஆனா இந்த விஷயமும் உண்மைதானா? நீங்க அந்த நேரத்துல ரொம்பவே கான்ஷியஸா இருந்தீங்க. பேப்பர்ல உங்களை பத்தி எதுவும் தப்பா வந்துடக்கூடாது, இமேஜ் மெயின்டைன் பண்ணணும், இப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்லையே. ஆ? அந்த காலகட்டத்தில் டேக் 2ன்னு ஒரு நியூஸ் பேப்பர் வந்துச்சே. அது வந்து என்னோட நண்பரோடது. சில மாதங்கள் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்பட்டுச்சு. அதாவது மேகசின் ரன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா? அப்பெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். அவருக்காக அப்ப நான் கொஞ்சம் உதவி செஞ்சேன். ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த மேகசின் ரொம்ப ரொம்ப பெருசாயிடுச்சு. அதோட ஃபிலிம் மேகசின்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இங்க டெல்லிக்காரர், அதனால அவருக்கு நான் உதவி பண்ணேன். முடியாதுன்னு சொல்ல முடியல, அதனால அவருக்கு நான் உதவி பண்ணேன். ஆனா இது வரைக்கும் அவர் என்ன ஒரு இன்டர்வியூ கூட எடுத்ததே கிடையாது. அதுல என்ன பத்தின ஒரு ஆர்டிகல் கூட வரல. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதாவது அவர் என்கிட்ட पैसे के पैसे दिए, ब्याज का ब्याज नहीं मिला, कुछ नहीं मिला. நீங்க நடிச்ச படங்களோட காட்சிகள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ராஜ்பவர் படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் யாராவது கேட்க விரும்புறீங்களா? கேளுங்க. இவ்ளோ ஆடியன்ஸ்க்கு நடுவுல நானும் உங்க ஆடியன்ஸ் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களை ரொம்ப நல்லா தெரியும். எஸ், உங்க ஸ்கூல்ல தான் நான் படிச்சிருக்கேன். நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல தான் நானும் படித்தேன். எஸ், உங்களோட அம்மா, உங்களோட சிஸ்டர் அஞ்சு, பிரதர் சதீஷ். ஓ, நான் உங்களோட நெய்பரா இருந்தேன் சார். அப்படியா? நான் உங்க பக்கத்து வீட்ல இருந்தேன். நீங்க இங்க வரீங்கன்றத கேள்விப்பட்டதும் என்னால இங்க வராம இருக்க முடியல. உங்களை பார்த்துன்னு Thank you நினைச்சேன். so much. இன்னைக்கு எனக்கு ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அப்போல்லாம் நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவேன். உங்க அம்மா ரொம்ப அன்பாவே பார்த்துப்பாங்க. So sweet. நான் உங்க சிஸ்டரோட படிச்சவ. நீங்க எனக்கு சீனியரா இருந்தீங்க சார். சார், நீங்க அடுத்த முறை இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் சார். ஒரே ஒரு இவரை முறை பத்தி வீட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு நிறையவே போங்க சார். தெரிஞ்சிருக்கு. நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்டா அதுல கொஞ்சம் மசாலா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சாரை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் சாருக்கு படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிஸ்டர்கிட்டயும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பேன். அடிக்கடி நானும் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். So sweet. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இருந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் சார், நான் உங்களை வந்து ஈஸ்வர் கவார் சார்னால உங்களை நான் பார்க்க முடிஞ்சது. Thank you. Thank you. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் ரொம்ப எதிர்பார்த்த நாள் இது. உங்களை எப்படியாவது நான் கண்டிப்பா பார்த்துன்னு நினைச்சேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை இங்க பார்க்கிறேன். ஆக்ராக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்காங்களே, கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற விஷயத்த அவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அது என்னோட அன்பு. ராஜ்பபர் சார் வரான்னு நான் முந்தா நேத்து சொன்னேன். அப்போத்துல இருந்து எனக்கு தூக்கம் வரலன்னு தினமும் எனக்கு ஃபோன் பண்றாங்க. உங்களை நான் பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னதுல இருந்து இவங்க தூங்கவே இல்ல. எனக்கு தூக்கமே வரலன்னு சொன்னாங்க. ஒன்னு வந்து உங்க ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தரை நீங்க பார்த்துட்டீங்க. இன்னொன்னு என்ன கேள்விப்பட்டனா, ஒரு ஹீரோயின் இருக்காங்க சல்மா ஆகா. ஆமா. அவங்களோட நிக்கான்ற படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆமா, படத்துல. அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவங்க இப்போ உத்தரப்பிரதேஷ்ல பாரதிய ஜனதா பார்ட்டிக்காக கேம்பெயின் பண்ண போறாங்க. அதுவும் ராஜ்பபருக்கு அகைன்ஸ்டா. ஆக்சுவலா அந்த படத்துக்கு தலைப்பு நிக்காக்கு முன்னாடி தலாக் இருந்தது. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். நாங்க அந்த படத்தோட பேரை பாசிட்டிவா மாத்தி நிக்கான்னு வைக்கணும்னு. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது
சல்மா மேடம் வந்து ஆ, ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்தா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தான் பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நானும் பார்ப்பேன். ஒருவேளை தவறா ஏதாவது பேசினா பதில் கொடுத்துட வேண்டியதுதான்.